ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்கேஸ் ஃபேமிலி விலாக். இன்றைக்கி வந்து ஒரு லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டினியூவாக ஒரே பவர் கட்டாகவே இருந்துச்சு. சாட்டர்டேயிலேருந்தே ஒரே பவர் கட்டு. என்னால் வந்து ப்ராப்பராக ரொட்டீன் ஃபாலோ பண்ணவே முடியல. தண்ணி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் கண்டினியூவாக போட முடியல. ஸோ இன்றைக்கி வந்து மீன் குழம்பு சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் இன்றைக்கி எங்கள் அம்மா அன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னால கானாங்கழுத்தி மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த மீன் வச்சு சிம்பிளாக குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி கழுவின தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 20 பல் பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வடகம் போட்டு தாளிச்சிக்கணும். வடகம் நல்லா தாளித்த பிறகு அதில் வந்து பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் மீன் குழம்பு ஃப்ளேவர் இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வெங்காய குழம்பு காரக்குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ கூடவே 2 பச்சை மிளகாவும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராக பண்ணி கொடுக்கும். பச்சை மிளகா தான் மீன் குழம்புக்கு ஹைலைட்டே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் எடுத்துருக்க புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா தக்காளி நீங்கள் அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை. சில பேர் மீன் குழம்புக்கு தக்காளி கூட போட மாட்டாங்க. சில மீனுக்கெல்லாம் தக்காளி போடாமல் தான் செய்வாங்க. எங்கள் அம்மா கூட நான் வந்து கானாங்கழுத்தி மீன் தான் எடுத்திருக்கேன். என்னோடய புளி வந்து அவ்வளோ புளிப்பாக இல்லை. ஸோ நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, எனக்கு கருப்பு புளி தான் இருந்துச்சு, அதான் குழம்பு கொஞ்சம் கருப்பாக இருக்குது. ஸோ நான் எப்போவுமே ஸ்வீட்டாக இருக்க புளி தான் வாங்குவேனே, டேஸ்ட் பண்ணிவிட்டு தான் வாங்குவேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஸோ குழம்பு ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தூள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ நான் ஒரு குட்டி கரண்டியால் 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அந்த ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அதோட ஆவி தண்ணி உள்ளேயே விழுந்துச்சுன்னா மறுபடியும் தண்ணி வந்து குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தண்ணி இந்த குழம்பு கொதிக்கும் போது அதில் ஆவி வரும்ல, அந்த ஆவி தண்ணியெல்லாம் குழம்புல படாமல் இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வைக்கணும். ஸோ மூடி வச்சுட்டு குழம்பு நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். நல்லா வெந்த பிறகு நான் இன்றைக்கி மாங்காய் போட்டு தான் வைக்க போகிறேன் மீன் குழம்பு. ஸோ உங்களுக்கு மாங்காய் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கானாங்கழுத்தி மீனுக்கு எங்கள் அம்மாவுக்கு மாங்காய் போட்டு வச்சா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா இன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் சாப்பிட போகிறாங்க. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு, ஸோ அதனால் அவங்களுக்கு மாங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மாங்காய் இல்லைன்னா முருங்கை கூட போட்டு ட்ரை பண்ணலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா எப்போவுமே சில மீனுக்கெலாம் சில காய் கூட போட்டு வைப்பாங்க. இப்போது கானாங்கழுத்தி மீனுனா மாங்காய் போட்டு வைக்கலாம். மாங்காய் சீசன் இல்லாதப்போ முருங்கைக்காய் போட்டு செய்வாங்க. சில மீனுக்கெலாம் அந்த குட்டி நெல்லிக்காய் இருக்குல்ல, பெரிய நெல்லிக்காய், தோப்பு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க, அது கிடையாது, குட்டி நெல்லிக்காய் வீட்டிலேயே வளர்ப்பாங்க. ஸோ அந்த நெல்லிக்காய் போட்டு வைப்பாங்க. நெத்திலி மீனுக்கெலாம் செய்வாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் போடுவாங்க. சில மீனுக்கெலாம் கத்திரிக்காய் போடுவாங்க, கார மீன் அந்த மாதிரிக்கெலாம். ஸோ நார்மலாகவே எங்கள் வீட்டில் மீன் குழம்பு எம்டியாகவே இருக்காது, ஏதாவது ஒரு காய் போட்டு தான் செய்வாங்க எங்கள் அம்மா. அதே பழக்கம் எங்களுக்கும் வந்துருச்சு, நானும் அந்த மாதிரி தான் செய்வேன். ஸோ குழம்பு நல்லா பாயில் ஆன பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ வந்து நீங்கள் மாங்காய் போட்டுட்டு, நான் வந்து ஒட்டு மாங்காய் எடுக்கலை, குண்டு மாங்காய் எடுத்திருக்கேன். ஒட்டு மாங்காய் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து குழம்பு மீன் போடும்போதே போட்டுக்கலாம், ஏன்னா அது கரைஞ்சிடும். நான் குண்டு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். இது அவ்வளோவா கரையாது, ஹார்டாக தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு பாதி வெந்த பிறகு தான் நான் மீன் போட்டிருக்கேன். மீனுமே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும், ரொம்ப நேரம் வெந்தால் அது கரைஞ்சி போயிடும். நான் வந்து 3 தலை மீன் 3 வால் மீன் மட்டும்தான் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த குழம்பு வந்து நீங்கள் மீன் போட்டுட்டு மாங்காய் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸில் இறக்குனாலே சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். என்னோடய மெத்தடில் எங்கள் அம்மாவோட ப்ரிப்ரேஷன் மாதிரி நான் சிம்பிளாக கானாங்கழுத்தி மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். சைடில் எனக்கு 3 மீன் கிடச்சிச்சு. நான் தலையும் வாலையும் போட்டு குழம்பு வச்சுட்டு எனக்கு மீன் முட்டையெல்லாம் நிறைய கிடச்சிச்சு, அதில் இருந்துச்சு. ஸோ அதை குழம்புல போட எனக்கு பிடிக்கல, அதனால் அதை ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் இருக்க பீஸ் மீனோட நடு கண்டமும் இந்த கருமுட்டையும் அதை எடுத்து நல்லா மசாலா போட்டு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ மசாலா வந்து மீன் கொஞ்சம் நேரம் ஊறட்டும், ஒரு 5 மினிட்ஸ். ஏன்னா ஃப்ரெஷ் மீன் தான் இது, ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் ஊறினாலே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஊற வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா மீன் வந்து வெந்துடுச்சு, மாங்காவும் வெந்துடுச்சு.
ஸோ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. குழம்பு வந்து ஆயில் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ ரொம்ப கட்டியானாலும் ரொம்ப கட்டியாக நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. மீடியமாக இருந்தால் தான் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். சீரியஸாகவே ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அவ்வளோவா சீ ஃபுட்டுக்கு மட்டும் இஞ்சி சேர்க்க மாட்டோம். அது ஒரு மாதிரி சிக்கன் மட்டனுக்கெலாம் சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. சீ ஃபுட் கூட ரொம்ப ரேர் அது சேர்த்தா ஒரு மாதிரி இருக்கும், யாருக்குமே பிடிக்காது. ஸோ நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 10-5 பல் பூண்டு இடித்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுட்டேன். அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் அந்த மீன் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நான் வந்து இதில் உப்பு, தூள் உப்பு, கருவேப்பிலை, பூண்டு, அதுக்கப்புறம் இதுக்கு குழம்பு தூள் தான் நான் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சேன். ஒரு 5 minutes to 7 minutes ஊறினாலே போதும். ஃப்ரெஷ் மீன் தான். ஸோ ஊற வச்சுட்டு அதையும் நான் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சாதமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன், எனக்கு, என் குழந்தைங்களுக்கு, எங்கள் அம்மாவுக்கு மட்டும். ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போயிருந்தாங்க. அவங்க ரிட்டன் வந்துட்டாங்க. ஸோ திரும்ப அவங்களுக்காக கொஞ்சமாக ரைஸ் போட்டு நான் சாப்பாடு பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்க வந்ததுனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நார்மலாக இருக்க குழம்பு தான், நார்மல் தொட்டுக்க தான். பட் இதில் கேரட் பீன்ஸ் பொரியல் மட்டும் நான் ஆட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பழக்கம், எந்த குழம்பாக இருந்தாலும் சரி, மீன் குழம்பு வச்சாலும் அது கூட ஒரு காய் செய்வாங்க. ஸோ அதே பழக்கம் எங்களுக்கு ஒட்டிக்கிச்சு. ஸோ நார்மலாகவே எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்குன்றதுனால வாரத்தில் 3 to பாண்டிச்சேரினாலே உங்களுக்கு தெரியும், முருங்கை மரம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ நார்மலாக காசே கொடுத்து வாங்க தேவையில்லை அந்த கீரையை. அந்த கீரை ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, வீக்லி thrice or twice அதை எடுத்துப்பாங்க. நாங்களும் அதே மாதிரி தான். ஸோ அதனால தான் முருங்கைக்காவும் ஈஸியாக அவைலபிள் இருக்கிறதுனால நாங்கள் வீக்லி twice or thrice அதை எடுத்துக்கிறோம். ஸோ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, ஃபிஷ்ஷு ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கேரட் பீன்ஸு கட் பண்ணிவிட்டு நம்ம முட்டை போட்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ முட்டை போட்டு பண்ணால் அது ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்காது, அது சூடாக சாப்பிடும் போது தான் நல்லாயிருக்கும். இந்த சைடில் எங்கள் அம்மா வீட்டு சைடில் ஒரு டெத் ஆகிடுச்சின்ட்டு அவங்க மீன் மட்டும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ நானும் அந்த டெத்துக்கு போகணும். பவர் கட் வேறு 6 மணிக்கு தான் வரும், ஃபுல் ஷட் டவுனு. ஸோ சாப்பாடு செஞ்சு அவங்க எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்ததுனால நானும் குழந்தைங்கள இங்கே விட்டுட்டு அந்த டெத்துக்கு நான் போயிட்டேன். நான் முன்னாடியே லன்ச் முடிச்சிட்டேன், 1:30 மணிக்கே சாப்பிட்டுட்டு நான் டெத்துக்கு போயிட்டு 7:30 மாதிரி தான் வந்தேன் எங்கள் வீட்டிலே குளிச்சுட்டு. ஸோ அதனால தான் சாப்பாடு எங்கள் அம்மாவுக்கு நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு கேரட்டு பீன்ஸு ரெண்டும் பொடி கட் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு பொடியாக நறுக்கிற கேரட் பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இதில் பருப்பு போட்டும் செய்யலாம். நான் எனக்கு எந்த பயிரும் ஆட் பண்ணலை, ஏன்னா முட்டை உடச்சி ஊற்றி பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ முட்டை உடச்சி ஊற்றி பண்ணலை, நான் வந்து தேங்காய் துருவி போட்டு தான் பண்ணேன். ஸோ என்னோடய ஸ்டைலில் ஈஸியான மீன் குழம்பு, ஃபிஷ்ஷு ஃப்ரை, கானாங்கழுத்தி மீன் குழம்பு, கானாங்கழுத்தி மீன் வறுவல் அண்ட் கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே பவர் கட்டையில் ரொம்ப இருட்டாக இருந்தால் சாப்பிட முடியாது, ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கிளைமேட்டு கொஞ்சம் மழை வர மாதிரியே இருந்தது. ஸோ நாங்கள் எங்கள் வீட்டு மெயின் கேட் ஓப்பன் பண்ணால் சூப்பராக காற்று வரும். எப்போவுமே மதியத்தில் சாப்பாடு வந்து என் ஹஸ்பண்ட் குழந்தைங்களுக்கு அங்கே தான் ஊட்டுவார். சரி நாமளும் அங்கேயே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதுனால சாப்பாடெல்லாம் கொண்டு போயிட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டிட்ட பிறகு நாங்கள் 2 பேருமே அங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வேணும்னே இவர் தான் என்ன பண்ணார், குழம்புல இருக்கிற மீனெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தார். ஸோ அப்படியே என்னோடய மீல்ஸ் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆஃப்டர் லன்ச்சு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாய், லவ் யூ ஆல்.